அனைவருக்கும் வணக்கம். நம்ம பிஓ எக்ஸாமுக்கு இவ்வளோ நாள் படிச்சுட்டு இருந்தோம். இப்போது மறுபடி ரீஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்னு யோசிப்போம். ஏன்னா பாதி படிச்சுருப்போம், கொஞ்சம் நிப்பாட்டியிருப்போம், அப்புறம் எக்ஸாம் வருமா வராதா அப்படின்னு சொல்லி நிறைய குழப்பம் இருந்ததுனால நம்ம நிறைய விஷயத்தை அப்படி ஸ்டாப் பண்ணியிருப்போம், அல்லது ஏனோ தானோன்னு படிச்சிருப்போம். இப்போ அகெயின் ஃபுல் பிளட்ஜாக நம்ம பிஓ எக்ஸாமுக்கு ப்ரிப்ரேஷனை ரீஸ்டார்ட் பண்ணலாமா. இதில் பெரிய விஷயம் என்ன அப்படின்னா, அடுத்த ஒரு கொஸ்டின் நமக்கு என்னென்னா, பிஓ எக்ஸாம் வருமா? ஏன்னா ஆனுவல் பிளானர் ஆனுவல் பிளானர் இல்லை, அதில் இருந்துச்சு, லேட் ஆகிடுச்சி, வருமா வராதா, இது ஒரு கொஸ்டின். அடுத்து இனிமேல் என்னால் படிக்க முடியுமா? ஏஜ் ஆகிட்டு, பிள்ளைங்க பெரிய பிள்ளைங்க ஆகிட்டாங்க, பிள்ளைங்க குட்டி பிள்ளைங்க இருக்குது, இனிமேல் படிக்க முடியுமா? இந்த கேள்வியெல்லாம் தூர வச்சுருவோம். நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுவோம், அந்த கேள்வியெல்லாம் விட்டுட்டு மறுபடியும் நினச்சிவோம், முயற்சி பண்ணி பார்ப்போம். திரும்ப திரும்ப ட்ரை பண்ணுவோம். நம்ம பிள்ளைங்களுக்கெலாம் சொல்கிறோம்ல, திரும்ப திரும்ப ட்ரை பண்ணுவோம்னு சொல்லி நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்கிறோம். இங்கேயும் நம்மளும் என்ன பண்ணலாம், ட்ரை பண்ணி பார்ப்போம். இன்னும் ஒரு தடவை கடைசியாக ட்ரை பண்ணுவோம். இவ்வளோ நாள் பண்ணோம், மறுபடியும் நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். படிக்க ஆரம்பித்து முயற்சி பண்ணி தான் பார்ப்போமே. நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா, நமக்கு என்ன வேணும்னா, ஃபஸ்ட்டு ப்ராப்பர் ஸ்டடி மெட்டீரியல் வேணும். அதுக்கு நம்மக்கிட்ட ஸ்கூல் புக்ஸ் கண்டிப்பாக 11th 12th புக்ஸ் இருக்குதா அப்படின்னு பார்த்துக்கோங்க. இல்லைனாலும் நம்ம எங்கேயாவது கலெக்ட் பண்ணிக்கணும். முன்னாடியே கலெக்ட் பண்ணி வச்சுருந்தோம்னா அதெல்லாம் தூசி தட்டி மறுபடியும் எடுத்து வச்சுப்போம். அதுக்கப்புறம் சில முக்கியமான புக்ஸ் நமக்கு தெரியும்ல, தமிழுக்கு என்னென்ன புக்கு, ரெஃபரன்ஸ் புக்கு, அப்புறம் சமச்சீர் கல்வி, சயின்ஸுக்கெலாம் சமச்சீர் கல்வி புக்கு, இந்த மாதிரி நமக்கு என்ன தேவையோ அது எல்லா புக்கையும் ஃபஸ்ட்டு ஸ்டடி மெட்டீரியல்லாம் ப்ராப்பராக எடுத்து வச்சுக்கலாம். அடுத்தது என்ன அப்படின்னா, ப்ராப்பராக நமக்கு ஒரு ஸ்டடி பிளான் வேணும். என்னென்ன படிக்க போகிறோம், இந்த மந்த்துக்குள்ளே இந்த வீக்குக்குள்ளே என்ன படிக்க போகிறோன்னு சொல்லி ஒரு ஸ்டடி பிளான் வச்சுக்கணும். அதில் முக்கியமாக என்ன அப்படின்னா, என்னென்ன நேரத்தில் படிக்கணும், எந்த நேரத்தில் தூங்கணும், எப்போ எழுந்திரிக்கணும், எப்போ மொபைல் யூஸ் பண்ணணும், எப்போ டிவி பார்க்கணும், எப்போ என்டர்டெயின்மெண்ட்டு, இந்த மாதிரி எல்லா விஷயத்துக்கும் நம்ம கரெக்டாக பிளான் அந்த ஸ்டடி பிளான்லேயே போட்டுருணும். எந்தெந்த டைமில் படிக்க போகிறோம் அதெல்லாம் இந்த ப்ராப்பர் ஸ்டடி பிளானில் இருக்கட்டும். நெக்ஸ்ட்டு ப்ராப்பர் ஸ்டடி பிளான் மட்டும் பத்தாது, ப்ராப்பர் ரிவிஷன் வேணும். ரிவிஷனுங்கிறது என்னென்னா, இப்போ நம்ம இங்கே ஒரு நாள் என்ன படித்தோமோ அதை நைட்டு கண்டிப்பாக ரிவைஸ் பண்ணிவிட்டு ஒரு சின்னதாக ஒரு டெஸ்ட் போட்டு பார்க்கணும். அது மாதிரி வீக்லி பிளானில் வீக்லி டெஸ்ட்டு போட்டு பார்க்கணும். இன்கேஸ் ஒரு லெசனே நம்ம முடிச்சிட்டோன்னா அதுக்கு நம்ம கண்டிப்பாக டெஸ்ட்டு போட்டு பார்க்கணும். ஸோ ப்ராப்பர் ரிவிஷனும் டெஸ்ட்டும் கண்டிப்பாக நம்ம நினச்சிடணும். அகெயின் ஸ்டார்ட் பண்ணணும். இப்படி பண்ணோன்னா, இதெல்லாம் பண்ணும்போது நம்ம கண்டிப்பாக என்ன கிடைக்கும் அப்படின்னா, சீக்கிரமாக சக்ஸஸ் வரும். அந்த சக்ஸஸ் என்ன அப்படின்னா, நம்மளோட இந்த பிஓ எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் நம்மளோட சக்ஸஸ் என்ன அப்படின்னா, நம்ம எக்ஸாம் முடித்து நம்ம ரிசல்ட்டில் நம்ம நேம் நம்ம ரிஜிஸ்டர் நம்பர்லாம் நம்ம போய் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்குறது பெரிய சக்ஸஸ். அதெல்லாம் நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். அதே மாதிரி நம்ம அந்த பிஓவாக போய் ஒர்க் பண்ணுற அந்த சீட்டில் போய் உட்கார்றது தான் சக்ஸஸ். அந்த சக்ஸஸ் கண்டிப்பாக நமக்கு கிடைக்கும்னு சொல்லி நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.